நீ என்ன கலர் வைக்கிறது? நான் பூக்குற கலர்ல தான் பூப்பேன்னு என் செடியை பூரா பூக்குதுங்க. நித்திய கல்யாணி ஸ்டார்டிங்ல வச்சது குங்கும கலர். ஆனா பூத்துட்டு இருக்கிறது டார்க் வயலட். இப்ப லைட் வயலட் ஆயிருக்கு. அதே மாதிரி டேபிள் ரோஸும் அப்படிதான். தனித்தனியா கலர் கலரா வாங்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. அவங்களே தனியா ஒரு கலர் மாறிடுறாங்க. குடும்ப தலைவர்கிட்ட கேட்டே இருக்காங்க, மாங்காய் பொரிச்சு கொடுங்க பழுக்க வைக்கலான்னு. ஏன்னா ஒன்னும் காரியமாகிற மாதிரி தெரியலீங்க. சரி நம்மளே பொரிச்சிட வேண்டியதான்னு களத்துல இறங்கியாச்சுங்க. நம்ம மட்டும் இறங்கினா பத்தாதுங்க, நம்ம அசிஸ்டண்டே கூடயே கூப்பிட்டு போகணுங்க. அவர் எல்லாம் ஒரு காரியம் ஆகாதுங்க நம்ம வீட்டுல. இந்த டைம் கொக்கி போட்டு இழுத்துதாங்க பொரிச்சேன். இந்த டைம் எல்லா பக்கமே நல்ல மாங்காய்ன்னு சொன்னாங்க. ஆனா நம்மளுக்கு மட்டும் லேட்டா தான் பூ பிடிச்சது. அதுலயும் பாதி பூச்சி அழுகல் நிறைய இந்த கடை வேஸ்ட். இவ்வளவு காய் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாதி மார்க்கெட் விட்டுட்டு இந்த உரமுறை வந்தாங்கன்னா அவங்களுக்கு பொரிச்சு கொடுத்துறது வழக்கங்க. ஆனா இந்த முறை பாதி பேத்துக்கு கொடுக்கவே இல்லைங்க. ஏன்னா எங்களுக்கே தெரியுது புழு நிறைய புழு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு கொடுக்கலைங்க. யாரோ 1 2 குடிச்சிட்டு மறுபடியும் நிறுத்திட்டாங்க. 10 காய் பொரிச்சா 4 காய் தான் நல்லா இருக்கு, 6 காய் வீணா போயிடுது. அதனாலே இந்த கடவுள் யாருக்கும் ஒண்ணு கொடுக்கலைங்க. கைக்கு ஏத்துற அளவு கொக்கி போடுற அளவுக்கு இந்த மாங்காய் எல்லாம் பொரிச்சிட்டேங்க. மீதியெல்லாம் விட்டுட்டேன், வேணுங்கிறப்ப பழுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. பறிச்சு மாங்காயெல்லாம் கையோட சமந்து கொண்டே கொட்டிடலான்னு சமந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள ஆத்விக்கு ஸ்லீப்பிங் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி தூங்க வச்சுட்டு போட்டு மீதியெல்லாம் கொண்டு வந்து கொட்டியாச்சுங்க. வீட்டு தலைவர் வெளியே போயிட்டு வந்தா அப்படிங்க. அவர்கிட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சாச்சுங்க. நம்மளால முடிஞ்சது பொரிச்சு கொட்டுறதாங்க. இது நீங்க சேல்ஸ் பண்ணுவீங்களோ இல்ல யாருக்காவது கொடுப்பீங்களோ என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டுங்க. சரி பாத்திரம் மட்டும் நம்ம கலவு பழக்கு போடல அப்படின்னாருங்க. வைக்கப்புல் உள்ள வச்சு மேல மாங்காய் வச்சு மறுபடியும் வைக்கப்புல் வச்சு மறுபடியும் மாங்காய் வச்சு மறுபடியும் வைக்கப்புல் வச்சுன்னு சொல்லிட்டு லேயர் லேயரா அடுக்கிட்டேங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பழுத்தெடுத்தாதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க ரெகுலராகவே வைக்கப்புல்குள்ள வச்சுட்டு மாங்காய் பழுக்க வச்சு சாப்பிடுவோங்க. நீங்க எப்படி பழுக்க வைப்பீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பழுக்க வச்ச மாங்காய் இவ்வளவு அழகா பழுத்து வந்துருந்துச்சுங்க. கலரு அவ்வளவு அழகா இருக்குங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. இன்னொரு விளாக்ல பாக்கலாங்க.